இதுதான் இன்றைக்கு செஞ்ச பீஃப் ஃப்ரை. பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இன்றைக்கு செஞ்ச பீஃப் ஃப்ரை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டா. இந்த பாருங்க, இதான் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இந்த பீஃப் நல்லா சாஃப்டாக இருக்கும். மற்றும் இந்த ஃப்ரைட் ஒனியனும் அந்த பெருஞ்சீரம் கடிப்படைக்கு நல்ல டேஸ்ட் ஒன்று வருது. நல்ல உரைப்பை சாப்பிட்டுக்கிறதுக்கு ஒரு கூலான இந்த பாய்க்கு நல்ல கூலான ஒரு டேஸ்ட் வந்து பெரும் நல்லா இருக்குது பீஃப். அந்த நல்ல என்னென்னு சொல்ல இந்த ஆக சாஃப்ட் இல்லை, கடித்து சாப்பிடக்கூடியதாக இருக்குது. இந்த சில ஸ்ட்ரீம் குக்கரில் குக் பண்ணால் டக்குன்னு பஞ்சு மேலே இருக்கும். பஞ்சு மேலே கடிச்சு சாப்பிடக்கூடியதான் நல்லா இருக்கும். இது கூட யங்ஸ்டர்ஸ் படியா அவங்களுக்கு நல்லா இருக்கும். அதை விட பைட்ஸுக்கு நல்லாயிருக்கும். பைட்ஸுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறோம். அப்புறம் ஆகும் பைட்ஸுக்கு தேவையான செஞ்சு சாப்பிடும். பாருங்க பிடிக்கணும். இந்த காலத்துக்கும் கொஞ்சம் தூள் காணாது. இன்னும் கொஞ்சம் தூள் போடுங்க, இன்னும் கொஞ்சம் உரைப்பாக இருக்கும். நான் பெருசாக உரைப்பு சாப்பிடாபடியாக தூள் குறைச்சி போடலாம். தூள் போட்டால் இன்னும் கொஞ்சம் உரைப்பாக இருந்தால் தான் இறைச்சி கறிக்கு டேஸ்ட்டாக இருக்குமா. கொஞ்சம் நல்லாயிருக்கும். உரைப்பு தேவையான கொஞ்சம் உரைப்பை போட்டு செய்து சாப்பிட்டு பாருங்க. அதில் சாப்பிட்றது நல்ல மசாலா எல்லாம் அதோட நல்லா இருக்கிறபடியாக நல்ல ஒரு டேஸ்ட்டை தருது. சூப்பராக இருக்கும். உங்களுக்கு செய்து சாப்பிடுங்க. மற்றவர்களுக்கும் செய்து கொடுங்க. யாமறிந்த இன்பம் வையகமும் பெற கேர் பண்ணுங்க மறக்காமல். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். கேட்டானே அதுக்கு பீஃப் ஃப்ரைக்கு தேவையான பீஃப் கொழுப்பு இல்லாமல் நல்ல பீஃப், அது தேவையான உள்ளியும் இஞ்சியும் குத்தி வச்சது, ரம்பை, பச்சை மிளகாய், உள்ளி அகைன் அண்ட் கருவேப்பிலை, இஞ்சி, வெங்காயம். ஓகே, இதெல்லாம் தேவை இன்றைக்கு. மற்றது இந்த ஸ்பைசஸ், கறித்தூள், உப்பு. சட்டி காஞ்சனா கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். கடுகு, பெருஞ்சீரகம், நச்சீரகம், ஒரு 3 துண்டு ஏலக்காய், இந்தளவு தேவையான கருவேப்பிலை. நல்லா இது பொரிஞ்சு வர விட்டு என்ன செய்யுங்கன்னா அந்த குத்தி வச்ச உள்ளியும் இஞ்சியும் போடுவோம். அதோட சேர்த்து கருவேப்பிலை, அதை சேர்த்து ரம்பை. அந்த மிக்ஸ் பண்ணிட்டு அந்த உள்ளியும் இஞ்செல்லாம் பொரிய கூட நல்ல ஒரு வாசம் வரும். வாசம் வரைக்கும் என்ன செய்யுங்கன்னா இது பீஃப் ஆட் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பீஃப் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதோட இதோட சேர்த்து என்ன செய்யணும்னா கொஞ்சம் உப்பு போடுவோம். கல் உப்பு போடுறோம். கொஞ்சம் உப்பு தேவையான உப்பு, உங்களுக்கு தேவையான மஞ்சள், கொஞ்சம் அஜினமோட்டோ போடுவோம். ஒரு அளவு பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்லோ ஃபயரில் இதை குறைச்சி போய் ஒரு 10 நிமிஷம் அவிய விடுங்க. இப்போ இந்த 10 மினிட்ஸ் அவிய வச்சுட்டு வைக்க பார்ப்போம். இந்த இறைச்சிக்கு நாங்கள் எந்த ஒரு தண்ணிக்குன்னு ஒன்றும் கூட இல்லை. அந்த இறைச்சியில் இருக்கிற ஜூஸ் எவ்வளோ வந்திருக்கணும் பார்த்துருங்களா. இவ்வளோ வரும். இது கொஞ்சம் அடுப்பை கூட்டி மூடி இன்னொரு 5 நிமிஷம் அவிய விடுங்க. அடுத்த 5 நிமிஷம் நல்லா அவிய விட்டுட்டு பாருங்கள் இப்படி இருக்குண்டு. இந்த பதத்தில் இருக்கும் பாருங்கள், ஜூஸ் இருக்கும். இறைச்சியை பாருங்கள் இந்த பதம் உண்டு. பீஃப் வந்து நல்லா ஆக சொட்டாக அவிய விடக்கூடாது. இப்போ அவிஞ்சிட்டுது. ஆனால் இந்த கொஞ்சம் இப்படி இருக்கும். ஒரு 80% அவிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த பதம் வரைக்கும் என்ன செய்யுங்கன்னா கொஞ்சம் கரண்டி கார்லிக் பேஸ்ட், அரை கரண்டி ஜிஞ்சர் பேஸ்ட் போடுங்க. கணக்கு ஜிஞ்சர் பேஸ்ட் உங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் ஒரு 2 கரண்டி ஃபுல்லாக போடுறேன். 2.5 கரண்டி போடுறேன். வெங்காயம் இருக்குல்லோ, வெங்காயத்தை ஆட் பண்ணணும். வெங்காயத்தை முதல் ஆட் பண்ணினீங்கன்னா வெங்காயம் கரைஞ்சிடும். இந்த வெங்காயத்தை இப்போ ஆட் பண்ணிவிட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் மூடி ஆவிங்க. 5 நிமிஷம் மூடி வச்சு ஆவிச்சுன்னா பாருங்கள் இப்படி வரும்.
இந்த எண்ணெய் ரெண்டு இப்படி வந்தோன்னா இது வேறு நல்லா இதாகிறது குழம்புல காய் அரிஞ்சு இதாகிறோம். அப்படியே இனி மூடக்கூடாது. இனி அப்படியே திறந்து வச்சு கிண்டி நல்லா கிண்டி கொஞ்சம் தண்ணி மட்டும் கிண்டி கொண்டு இருக்கணும். கறி விடுமா கருத விடாமல் அப்படியே கிண்டி கொண்டு இருக்கணும். இந்த பாருங்கள் இப்படியே பிரட்டி கொண்டீங்கன்னா இந்த பழத்துக்கு வருங்க. பாருங்கள் இந்த பழத்துக்கு பெருஞ்சீரகம் போடுவோம். இந்தாங்க இதில் பெருஞ்சீரகம் இப்போ போடுவோம். பெருஞ்சீரகம் போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் கிண்டுங்க. இப்போ நாங்கள் செஞ்ச பீஃப் ஃப்ரை ரெடி. ஒயிட் ஆனியன் கொஞ்சம் போடுவோம். நல்லா இந்த குறித்து பாருங்கள் எப்படி இருக்குண்டு. பீஃப் ஃப்ரை ரெடி இப்படி தான் இருக்குமா.